Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான மட்டன் சூப் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4-5 கிராம்பு, 2-3 பட்டை, அப்புறம் 1 கிலோ மட்டன் ஆட் பண்ணுறேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மஞ்சளையும் உப்பும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம் மட்டனை. இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே கவர் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். நான் ஒரு 6 விசில் வச்சேன். இப்போ மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து மட்டனை மட்டும் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. மட்டனை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து 3 பூண்டும் 3 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துடலாம். அதை லைட்டாக வசக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 30 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வந்து பட்டர் சேர்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து மைதா சேர்த்துக்கணும். நான் 30 கிராம் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ 30 கிராம் மைதா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து சூப் நல்லா திக்காக வரணும் அப்படின்னா கூட கொஞ்சம் மைதாவும் பட்டரும் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாதி தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு வசங்கினதுக்கு அப்புறமா நம்ம மட்டனை வேக வச்சிருந்தோம்ல தண்ணி, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் புதினா இலை, அப்புறம் மல்லி இலை ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நான் மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருந்தேன். அது மாதிரி பட்டர் ஆட் பண்ணதும் சால்டட் பட்டர் தான். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக உப்பு வந்து இதில் சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் போல் பெப்பர் பொடியும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க.
எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இப்போ வந்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.